இரண்டு வினை சொற்கள் என்ற வேறுபாடுகளை அறிதல். இந்த தலைப்புகள் எல்லாமே நாம இந்த பாடப்பகுதியில பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய மொழியியலாளர்கள் உள்ள வருவாங்க. ஏன்னா சாதாரண தமிழ் சொற்களை தாண்டி அதனுடைய வேர் என்ன அப்படின்னு அறிவதனால இந்த வேர் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அந்த சொல் குறிப்பிட்ட வார்த்தைகளை வேர் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மொழியியலாளர்கள் நிறைய பேர் உள்ள வந்து தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால இந்த பாடத்துல வேர் சொற்களை பொறுத்தவரையில் இது ஒரு ஆய்வு பகுதி அப்படிங்கிறதுனால தமிழ் மொழியாளர்கள் நிறைய பேருடைய பேர் உள்ள வரும். சொன்னது போல இந்த டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம டிஆர்பி, பிஜிடிஆர்பில கூட இவர்களை பற்றி இந்த பேர்கள், இந்த இவ்வாறு கூறியவர் யார் அப்படிங்கிற பேர்கள் எல்லாம் வரும். அதனால கொஞ்சம் கவனமா இந்த பாடப்பகுதியை பார்த்துட்டோம். இப்போ அறிமுக பகுதிக்கு போயிடலாம். வேர்ச்சொல் ஆய்வு ஓர் அறிமுகம். இப்போ இந்த அறிமுகம் பகுதியில எப்படி இந்த வேர் சொற்கள் ஏன் தேவையா, இதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கறத பத்தி ஆரம்பம் பாருங்க. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஃபர்ஸ்ட் பாயிண்டே மிக முக்கியம். இந்த மொழிகளினுடைய வரலாற்றினை மொழி ஆய்வறிஞர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள். மொழி ஆராய்ச்சியில் வேர்ச்சொல் ஆய்வு முதன்மையாக விளங்குகிறது. மற்ற பகுதியை விட மொழி ஆராய்ச்சியை பொறுத்தவரைக்கும் வேர்ச்சொல் ஆய்வு தான் முதன்மையானது. இது கேள்வியா கேட்கப்படலாம். மொழியை பொறுத்தவரையில் மொழி ஆய்வு, மொழி ஆராய்ச்சியில் வேர்ச்சொல் ஆய்வு முதன்மையாக விளங்குகிறது. இந்த வேர்ச்சொல் ஆய்வு அதுதான் மிக முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வேற சில வார்த்தைகள் கொடுத்தாக்க இதை நம்ம தேர்ந்தெடுத்து தெரியும். உலக மொழிகளில் முதன்மையான மொழிகளை மொழியறிஞர்கள் செம்மொழிகள் என்றார். இது ஒரு ஈஸியான ஒரு கேள்விதான். ஆனா ஆப்ஷன் கொடுக்கலாம். மூத்த மொழி அப்படின்னு கொடுத்துடலாம், முதன்மை மொழி இப்படி கொடுக்கலாம். உலக மொழிகள் அது இருந்துச்சுன்னாதான் அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். இலக்கிய வழக்கம் செல்வாக்கு மிக்க மொழிகளுக்கு அகராதிகள் மட்டுமின்றி வேர்ச்சொல் அகராதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது நல்ல இலக்கிய வழக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய மொழிகளுக்கு தான் இந்த வேர்ச்சொல் அகராதி. அப்ப அகராதிங்கிறது வேற, வேர்ச்சொல் அகராதி அப்படிங்கிறது வேற இருக்குங்க. அகராதி ஜஸ்ட் அதுக்கான இன்ஃபர்மேஷன், அதுக்கான விளக்கம் தரும். வேர்ச்சொல் அப்படிங்கிறது அந்த சொல் எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிற விளக்கத்தை சேர்த்து கொடுக்கும். சரி, இப்ப வேர்ச்சொல் ஆய்வுனா என்ன, வேர்ச்சொல் ஆய்வு என்னும் இந்த தலைப்பு வேர்ச்சொல் ஆய்வு என்றால் என்ன என்பது பற்றியும் தமிழில் வேர்ச்சொல் ஆய்வு எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பது பற்றியும் முதலில் விளக்குகிறது. அதுக்கப்புறமேட்டும் 2 வகையான கோட்பாடுகள் பாருங்க, வேர்ச்சொல் கோட்பாடுகள் தராங்க. ஒண்ணு தமிழ் திராவிட மொழிகள் வேர்ச்சொல் உறவு. தமிழுக்கும் திராவிட மொழிகளுக்கும் என்ன வேர்ச்சொல் உறவு இருந்துச்சு அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, தமிழுக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் கூறிய இந்த வேர்ச்சொல் உறவு. 2 வகையான வேர்ச்சொற்களை பார்க்கிறோம். தமிழ் திராவிட வேர்ச்சொல், தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் வேர்ச்சொல். என்னென்ன இதுக்கான உறவுகள் இருக்கு, வேர்ச்சொல் கோட்பாடுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரி, அகராதிக்கும் வேர்ச்சொல் அகராதிக்கும் என்ன வித்தியாசம்? அகராதிகளில் சொற்களுக்கு உரிய சரியான வடிவங்களும் பொருள்களும் தரப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். அதுக்கான வடிவம் என்ன, அதுக்கான பொருள் என்னங்கிறது கொடுத்திருக்கும். ஆனா வேர்ச்சொல் அகராதிகளில் அதற்கும் தாண்டி இவற்றிற்கும் அப்பால் மொழியின் சொற்கள் தோன்றி வளர்ந்த வரலாறு, இது ரொம்ப முக்கியம் இல்லையா? மொழியினுடைய அந்த சொற்கள் எப்படி தோன்றி வளர்ந்து அந்த வரலாறு விளக்கமாக சொல்லப்படும். அதனால் ஒரு மொழியை நுட்பமாக அறிவதற்கு இயல்பான அகராதியை விட வேர்ச்சொல் அகராதி துணை புரியும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் சாதாரண டிக்ஷனரியை விட இந்த வேர்ச்சொல் அகராதி என்று சொல்லக்கூடிய ரூட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆங்கிலத்துல வேர்ச்சொல் ஆய்வினை எட்டிமாலஜிக்கல் ஸ்டடீஸ் என்று, ஆங்கிலத்தில் வேர்ச்சொல் ஆய்விற்கு என்ன பெயர்? எட்டிமாலஜிக்கல் ஸ்டடி. எட்டிமா என்ற சொல்லிற்கு உண்மை பொருள், ரியல் மீனிங் என்பது பொருள், உண்மை பொருள். எட்டிமா அப்படின்னாக்கா உண்மை பொருள். மேற்கு உலகத்தில் வேர்ச்சொல் ஆய்வினை பிலாலஜி என்று கூறினர். 2 வித்தியாசம் பாருங்க. ஆங்கிலத்தில் வேர்ச்சொல் ஆய்வை எட்டிமாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க எட்டிமாலஜிக்கல் ஸ்டடீஸ்ன்னு எழுதி வச்சுக்கணும். போட்டு சைட்ல இஎஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதே போல மேற்கு உலகத்தில் அப்படின்னு சொன்னாக்கா வெஸ்டர்ன் சைட்ல, வெஸ்டர்ன் என்ன சொல்றாங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு பிலாலஜி அப்படிங்கிறாங்க. ஒரே வார்த்தைய வேர்ச்சொல் அப்படிங்கிற சொல்ல 2 விதங்கள்ல கையாளுறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ஆங்கிலத்துல எட்டிமாலஜிக்கல் ஸ்டடி, மேற்குலகத்துல
பிலாலஜி. பிலாலஜி அப்படின்னா இவங்க விருப்பமான ஆய்வு என்பது பொருள். இப்ப மேல வந்துட்டு உண்மை பொருள் அப்படின்னு சொன்னாங்க. இதை இவர்கள் வந்துட்டு விருப்பமான ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகளை அதை வேறுபடுத்துகிறாங்க. சொல் ஆய்வு ஒரு விருப்பமான கலையாக இருந்தது. இதன் வழி நாம் அறிந்தோம். அப்படின்னா ஒரு சொற்களை பற்றி ஆராய்ச்சி வந்து விருப்பமான ஒரு கலையாக தான் இருந்திருக்குது தவிர கட்டாயமாக இருக்கவில்லை. ஒரு ரொம்ப விரும்பி அந்த சொல்லை ஆராய்ச்சி செய்திருக்கிறார். சரி, அகராதியும் வேர்ச்சொல் அகராதியும் எப்படியெல்லாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தருகிறது அப்படின்னு இனிமேல் வார்த்தைகளை எடுத்து பார்க்க போறோம். உவரி, இந்த ஒரு சொல் எடுத்துக்கங்க. உவரி இது ஒரு தமிழ் சொல். உவரி என்பது தமிழ். இப்ப அகராதியும் வேர்ச்சொல் அகராதியும் 2 வகையில் இதுக்கு விளக்கம் தரலாம். உவரிங்கிற ஒற்றை சொல்லுக்கு அகராதி ஒரு விதமா சொல்லுது, வேர்ச்சொல் அகராதி ஒண்ணு சொல்லுது. இப்ப அகராதி என்ன சொல்லு பாருங்க. உவரி அப்படின்னு சொன்னா உப்பு அல்லது கடல் அப்படின்னு சொல்லுது அகராதி, டிக்ஷனரி சொல்லக்கூடியது. உவரி அப்படின்னா உப்பு கடல், அதோட முடிச்சுக்கிச்சு. சரிங்களா? இப்ப இந்த வார்த்தை எப்படி வந்துச்சுங்கிறத சொல்றதுக்கு வேர்ச்சொல் அகராதி பாருங்க, இன்னும் எவ்வளவு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. உவர் என்னும் உப்பினை கொண்டிருப்பதால் கடல் உவரி எனப்பட்டது. உவர் அப்படின்றது அப்படிங்கிற ஒரு உப்பை கொண்டிருக்கிறது காரணத்தினால்தான் உவரி என்ற பொருள் படிச்சு. அது மட்டும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் இன்னும் எழுத்தா விளக்கம் பாருங்க. உ என்னும் உயர்வு பொருள். இப்ப இங்க உவரி அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்து நீங்க நல்லா கவனிச்சுங்க. உவர் என்ற ஒரு சொல்ல கொடுத்து இதில் உ என்பது என்ன அப்படின்னு கேட்டா அது உயர்வு பொருளை சுட்டடியாக கொண்டிருக்கிறது. ஊ என்பது தமிழை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த உப்புங்கிற வார்த்தை அல்லது உவரிங்கிற வார்த்தை ஊ என்பது உயர்வு பொருள் சுட்டி. சரிங்களா? உயர்வு அப்படிங்கிறது தான் ஊ அப்படிங்கிறோம். இப்போ மறுபடியும் இந்த வார்த்தையை பாருங்க. ஊ என்னும் உயர்வு பொருள் சுட்டியாக ஊ உக உகர்ப்பு உவர் உவரி என அப்படி இத்தனை மாற்றங்கள் பெறுகிறதாம். ஊ முதல்ல உக ஆகுது, அப்புறம் உகர்ப்பு ஆகுது, அப்புறம் உவர் ஆகுது, அப்புறம் உவரி என இந்த சொல் பிறந்தது. இதுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் விளக்கம் தராங்க. மகனை நாம மவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மகன்கிறத நாமளே வந்து பேச்சு வாக்குல மகனை மவன் அப்படிங்கிறோம், மவன் அப்படிங்கிறோம். அதே மாதிரி உக அப்படிங்கிறதுல ககரம், அந்த உகங்கிறதுல கா வா அப்படின்னு மாறி உகர் அப்படிங்கிறது உவர் ஆயிடுச்சு அப்படின்னு விளக்கம் தராங்க. இதுதான் வேர்ச்சொல் அகராதிக்கு புரியுது. இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. இப்போ வந்து தொல்காப்பியத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, உகப்பே உயர்வு என்பது தொல்காப்பியம். உகப்பே உயர்வு அப்படின்னு சொன்னாக்க பாருங்க, இதை பார்க்கலாமே. இவ்வாறெல்லாம் வேர்ச்சொல் அகராதி விளக்கம் உயர்ந்திருப்பது உப்பு உவர்வு அப்படிங்கறத பொருள் தருகிறது. உகப்பே உயர்வு அப்படிங்கிறது தொல்காப்பியத்தினுடைய ஒரு சொல். அடுத்த பக்கம் போயிடலாம். கடல் நீரை பாத்திகளில் தேக்கி, அதற்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் தராங்க. கடல் நீரை பாத்திகளில் தேக்கி அந்த நீரை கதிரவன் வெப்பத்தால் வரலச் செய்து, கதிரவனுடைய வெப்பம் படும் போது அப்படியே அதாவது வரலச் செய்தல் அப்படின்னு சொன்னா ஆவியாக்கப்படும் பொழுது, சூட்டின் மூலமாக ஆவியாக்கப்படும் பொழுது உருவாகுவதுதான் உப்பு. அப்படித்தானே உப்பளங்களை உருவாக்குறாங்க. உப்பு அப்படித்தானே உருவாகுது. தண்ணீரை வந்துட்டு ஆவியாக்கும் போது அது உப்பாக மாறிக்கொண்டே வரும். இப்ப கடல் நீர் காய்ந்ததும் கடல் நீரில் இருந்த ஒரு வெண்பொருள் உப்பிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? உப்பி இருக்கு அப்படின்னு சொன்னா வீங்கி இருக்கு அப்படிங்கிற பொருளும் தரும் இல்லையா? அப்போ அந்த கடல் நீர்ல இருந்த ஏதோ ஒரு வெண்மையான ஒரு பொருள் உப்பிக்கொண்டு நிலத்தின் மேலே எழும்பி, இதனால் இந்த வெண்பொருள் உப்பு அவ்வளவுதான். அந்த உப்பிடுச்சு அப்படிங்கிறது உப்பு அப்படிங்கிற பெயர் மாற்றம் ஒப்பு நோக்கத்தக்கது. இது எவ்வளவு ஆழமான வார்த்தை கொடுக்குறாங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் விளக்கம், இன்னும் கொஞ்சம் மேல் எழுதல் என்னும் பொருளில் உருவான உவர் என்னும் இந்த சொல் உவரி என உப்பினையும், இப்ப உவரி அப்படிங்கிறது உப்பை சொல்லுகிறது. அதே போல கடலையும் குறிப்பதற்கு அப்பால் இந்த உவர் கடல் உப்பு கடல் இதை தாண்டி உவர் அப்படிங்கிற சொல் மிகுதியானது என்ற பொருளை பிறகு பொருள் எடுத்துக்கொண்டான். 3 சொற்களை 3 அர்த்தங்களை தருகிறது. ஒண்ணு உப்பு, 2வது கடல், 3வது மிகுதி. மிகுதியானது என்ற உவரிதான் பிறகு உபரி என பேச்சு வழக்கில் பிரிந்தது. உபரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறோம், அதான மிகுதி, இது கொஞ்சம் உபரியா கொடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ எக்ஸ்ட்ரா அப்படிங்கும் போது அந்த மிகுதிக்கு அந்த அர்த்தம் தருது. அதாவது உபரிங்கிறதா உபரின்னு மாறி. இவ்வாறான கூடுதல் விளக்கங்களையும் வேர்ச்சொல் அகராதி கொண்டிருக்கும். இது வந்துட்டு வேர்ச்சொல் அகராதிக்கான டெபினிஷன் இப்படி கொடுக்குறாங்க, முடிக்கிறாங்க. இப்படிதான் வந்து ஒரு சொல்ல
டிக்ஷனரி அப்படிங்கிறது அகராதிங்கிறது ஒரு விதமாகவும், உயிர்ச்சொல் அகராதி அதற்கான ஆழத்தையும் காட்டுகிறது. இயல்பான அகராதியை விட வேர்ச்சொல் அகராதி ஒரு மொழியை பற்றி அறிவதற்கு கூடுதல் விளக்கம் தந்து விடுகிறது. இதனை உவரி அப்படிங்கிற சொல்ல வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது வேர் என்பதற்கு இப்ப நம்ம வேர்ச்சொல் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன? தொல்காப்பியர் சொல்றாங்க வியல் என் கிளவி அகல பொருட்கை அப்படின்னா, வியல் அப்படிங்கிறது வியல் என்ற சொல், வியல் கிளவினா சொல், வியல் அப்படின்னு சொன்னா வியல் என்ற சொல் வியலென் கிளவி அகல பொருள் உடையது என்று அறிகிறோம். வியல் அப்படின்னா அகலமானது அப்படின்னு சொல்றோம். இன்னும் கொஞ்சம் நம்ம பேச்சுவாக்குல கவனிச்சிருப்போம். அகன்ற அல்லது பெரிய உலகம் அப்படிங்கிறது வியன் உலகம் இப்படி எல்லாம் சொல்லியிருப்போம். ஆனா தமிழ் மரபுல வந்துட்டு இந்த உண்மையை நம்ம சொல்லப்பட்டு பார்க்கணும். வியன் உலகம் அப்படின்னு சொன்னாக்கா அகலமான அப்படிங்கிற பொருள். இதை தொல்காப்பியர் கூறுகிறார். இப்ப அதுக்கு கீழே ஒரு பெட்டி செய்தி கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம படிச்சதுதான் வரும். உவர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஓவர்னு ஆயிருக்கான். ஓவர் அதற்கு விளக்கம் தராங்க பாருங்க எப்படின்னு. உப்பி மேலெழுந்த உப்பு உகப்பி மேலெழுந்தது. உக உகர் உவர். இந்த உவர் மேல் எழுதல் பொருளிலும் கூடுதல் பொருளிலும் இந்தோ ஐரோப்பியத்தில் உபரியானது. இந்தோ ஐரோப்பிய இப்ப முதல்ல சொன்னது வந்து 2 வகைகள்ல நாம பார்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா? இப்ப இந்தோ ஐரோப்பிய அர்த்தத்துல சொல்லும் பொழுது உபர் ஆகி உபரி அப்படிங்கிற அர்த்தத்தை தருகிறது. அதே கீழே இந்தோ ஐரோப்பியம் ஆகிய சமஸ்கிருதத்தில் உபரியே மேலே இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் ஓவர் என்பதற்கு வேர். அப்போ உபர் அப்படிங்கிறது உபர் ஆகி அது மேலே இந்தோ ஐரோப்பிய மொழிகள்ல ஓவர் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு போயிருச்சு அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா, ஆங்கில வேர்ச்சொல் அகராதி அறிஞர். ஆங்கிலங்களுக்கு வேர்ச்சொல் அகராதியை கண்டுபிடிச்சவர் வால்டர் ஸ்கீட் அப்படிங்கிறார். வால்டர் டபிள்யூ ஸ்கீட் அப்படிங்கிறார். பாருங்க, டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் எட்டிமாலஜி அப்படின்னு அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு வால்டர் டபிள்யூ ஸ்கீட் அப்படிங்கிறது. அப்போ ஸ்கீட் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு உபர்ங்கிறது ஓவர் அப்படிங்கிற ஆயிருக்கு அப்படின்னு விளக்கத்து தராரு. சரி, அடுத்த பத்தி நிலத்திற்கு அடியில் இன்னும் கொஞ்சம் விளக்கம் பாருங்க. நிலத்திற்கு அடியில் மரம் செடி கொடிகளை தாங்கி நிற்கும் ஒரு உறுப்பு வேர். நிலத்தில் ஊன்றும் பொழுது சிறியதாக இருந்த இவ்வுறுப்பு மெல்ல மெல்ல வியலித்து வளர்கிறது. அதன் அடிப்படையில் வியர் வேர் என இந்த சொல் உருவாகிறது. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டு பெயர் பேர் அப்படின்னு மாறுது இல்லையா என்பது போல வியர் அப்படிங்கிறது வேர் ஆயிருச்சு. அப்போ வியல் அப்படின்னு சொன்னா வேர் அப்படிங்கிற பொருளை தருகிறது. அப்படின்னா அகலம் என்ற பொருளை தருகிறது என்று தொல்காப்பியர் முன்னாடியே சொல்லிட்டார். மரம் செடி கொடிகளை தாங்கி வியலுக்கு வளர்ந்து இருக்கின்ற நிலத்தினை, அதாவது தாவரங்களினுடைய வேர்கள் போலதான் மொழியின் சொற்கள் பலவற்றை தாங்கி நிற்கின்ற மூலச்சொற்களை நாம் வேர் சொற்கள் என்று கூறுகிறோம். அவ்வளவுதான். மேல இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய உறுப்புகளை எப்படி வேர் தாங்கி நிற்கிறதோ, நாம் பேசக்கூடிய பேச்சில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அந்த வேர் சொற்கள் தான் தாங்கி நிற்கின்றன. ஆங்கிலத்திலும் இந்த இரண்டினுடைய வேரினையும் ரூட் என்ற ஒரு சொல்லால் வழங்குவது குறிப்பிடத்தக்கது. நம்ம இப்ப முன்னாடியே பார்த்தோம். வேர்ச்சொல் வியல் எல்லாம் எது எடுத்தாலும் ரூட், வேர்ச்சொல் அப்படிங்கிறது ரூட்டை. தமிழில் வேர்ச்சொல் ஆய்வினுடைய தோற்றம் எப்போ இது வந்துச்சு? தமிழில் முழு முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இது நமக்கு நல்லா தெரியும். முழு முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த நூலில் வேர்ச்சொல் ஆய்வுக்கான பல தரவுகள் உள்ளன. தரவுகள் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய டெபினிஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. தொல்காப்பிய உரியியல் பகுதியில் பலவும் இச்செய்திகள் கொண்டவை. நமக்கு உரியியல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொல்காப்பிய உரியியல் சால உரு தவ உரிச்சொற்கள் அப்படிங்கிறோம் இல்லையா? சால உரு தவ நனி கூர் கழி மா தட, இது எல்லாமே உரிச்சொற்கள் அப்படிங்கிறோம். இந்த உரிச்சொற்கள் எல்லாமே தொல்காப்பியத்தில் இருக்கிறது. உரியியல் அப்படிங்கிற அந்த இயல்ல இந்த சொற்கள் எல்லாம் கிடைச்சது. அமர்தல் மேவல். அமர்தல் மேவல் என்பது ஒரு உரியியல் நூற்பா. அமர்தல் மேவல் அப்படிங்கிறது உரியியல்ல வரக்கூடிய ஒரு நூற்பா. அமர்தல் என்னும் சொல்லிற்கு பொருந்துதல் என்பது பொருளாம். அமர்தல் சொல்லினுடைய அடிப்பகுதி அம். அமர்தல் அப்படிங்கிறதுடைய அடிப்பகுதி அம். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட். அமர்தல் அதனுடைய அடி என்ன அப்படின்னா அம் அப்படின்னு தெரியுது. இதன் அடிப்படையிலேயே ஒன்றோடு ஒன்று பொருந்தி வளரும் மூங்கில் அம் அமை எனப்பட்டது. மூங்கில் வளரக்கூடிய அந்த மூங்கிலுக்கு பாருங்க அம் அமை அப்படின்னு சொல்றோம்.
அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆடமை குறையும் வனத்தில் பனைத்தோள் அப்படின்ற ஒரு குறுந்தொகை பாட்டு. அதுல பாருங்க, ஆடுகின்ற மூங்கில், ஆடு அமை அப்படிங்கிறது ஆடமை. அப்போ அமை அப்படிங்கிறது மூங்கில், ஆடமை எனப்படுகிறது. சோத்து உருண்டையை குறிக்கும் ஒரு தமிழ் சொல் அமலை. கேள்விப்படாத வார்த்தை அமலை. இந்த சொல்லும் அம், அமல், அமலை என பல சோற்று பருக்கைகள் பொருந்தியதால் தோன்றிய பெயராகும். பல சோற்று பருக்கைகள், ஒரு பருக்கை இல்லாம பல சேர்ந்ததுக்கு பேர் தான் அமலையாம். அதுதான் சோற்று உருண்டை அப்படின்னு சொல்றோம். பல சோறு ஒன்னா பருக்கைகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு உருண்டையா மாறுது அமலை. அதுக்கு பேர் அமலை. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கம் தர்றதுக்கு இது எப்படி அங்க எப்படி எதோட பொருத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா, இரு நாட்டு படை வீரர்கள் திரண்டு நின்று போர் செய்தலை அமர் அப்படின்னு சொல்றோமா. அந்த போர் நிகழக்கூடிய இடம் அமர்க்களம். இங்கு வந்த அமர் அப்படிங்கிற சொல்லும் அம் அப்படிங்கிற கூட்ட பொருள் வேறு தான் உருவானவை. அமருங்கிறதும் அப்படிதான் வந்துச்சு, அமலைங்கிறதும் அப்படிதான் வந்துச்சு. அதாவது சேர்த்து ஒரு ஒரு தொகுதி அப்படிங்கிறது தான் அமலை. அமலை அம் அப்படிங்கிற வேறு சொல். புளி, மிளகாய் போன்ற பொருட்களை வைத்து நெருக்கி அரைக்கும் கல் அம்மிக்கல். அப்புறம் அம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது. இவ்வாறெல்லாம் அம் ஆகிய பொருந்துதற் பொருள் வேர் பொருந்தர் பொருளில் இணைந்திருப்பதனை தேவநேய பாவாணர் நிரல்பட விளக்குவாராம். அப்ப இங்க தேவநேய பாவாணர் அப்படிங்கிற பேரை குறிச்சு வச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஓவர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்லயும் வருது. ஓவர் தான் ஓவர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் டபிள்யூ ஸ்கீட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. முன்னாடி தொல்காப்பியர் வந்திருக்காரு. இப்ப இங்க தேவநேய பாவாணர் வருகிறார். தொடர்ந்து தமிழும் திராவிட மொழிகளும். சரி, திராவிட மொழிகள்ல பல வகை இருக்கு. திருந்திய திராவிடங்கள், திருந்தாத திராவிட மொழிகள் அப்படின்லாம் இருக்கு. இப்ப தமிழோடு இந்த திருந்திய திருந்தாத திராவிட மொழிகள் எப்படிலாம் ஒத்து போகுது அப்படிங்கிறது என்ன, இதை பொறுத்த வரைக்கும் இந்த சொல் ஆய்வு, வேறு சொல் ஆய்வு, ஒரு வார்த்தை எடுத்தோம்னா இது தமிழ் சொல்லா அல்லது பிற மொழிகளில் இருந்து நாம் கடன் பெற்றிருக்கின்றோமா அல்லது நம்மிடமிருந்து பிறர் கடன் பெற்றிருக்கிறார்களா எல்லாம் பார்க்க போறோம். அதனால தமிழும் திராவிட மொழிகளும் அப்படிங்கிற தலைப்பை பாருங்க. தமிழையும் தமிழுடன் மிக நெருக்கமான உறவையும் தென்னக மொழிகளையும் முதல்க நினைத்து ஆய்வு செய்தவர் கால்டுவெல். அதான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருந்தார். அது தெரியும், கால்டுவெல் எழுதிய நூல். தமிழையும் தமிழுடன் பிற நெருக்கமான உறவுகளையும் தென்னக மொழிகளையும் முதல்க நினைத்து ஆய்வு செய்தவர் கால்டுவெல். தென்னக மொழிகளில் தமிழே மூத்தது, முதன்மையானது என்பதனையும் கால்டுவெல் தான் நிறுவுறார். நாம சொல்லிக்கிறது இல்ல, ஆராய்ச்சியாளர் கால்டுவெல் தான் சொல்றார். பாவாணர், அத தேவநேய பாவாணர், தமிழை திராவிட தாய் அப்படின்னு சொல்லி, திராவிட தாய் அப்படின்னா திராவிடத்தினுடைய தாய், திராவிட மொழிகளினுடைய தாய் என்று குறித்த தனி நூலும் எழுதியிருக்கின்றார். இப்ப இந்த கேள்வி கேட்கலாம் இல்லையா, திராவிட தாய்ன்னு வச்சுக்கலாமே. திராவிட தாய் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். தமிழுக்கு மிக நெருக்கமான திராவிட மொழிகளின் வரலாற்றையும் அவற்றினுடைய சொற்களையும் மூல மொழி ஆகிய தமிழுடன் உறவுபடுத்தி ஆய்வதனால் மட்டுமே நல் விளக்கம் பெற முடியும். இது வந்துட்டு நமக்கு கிளியரா டெபினிஷன் கொடுத்தாங்க. தமிழை வச்சுதான் நீங்க ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு. இப்ப சேரல்ங்கிற சொல் கேரள்னு மாறுது, கேரளன்னு மாறுது, அப்புறம் கேரளன் அப்படின்னு மாறுது. லாவும் மாற்றம் அடைகிறது. அதற்கு சில பல விளக்கங்கள் பாருங்க. சங்க இலக்கியத்தில் மலைநாடு சாரல் நாடு என சொல்லப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் மலைநாடு டேஷ் என்று சொல்லப்படும். சாரல் நாடு. சாரல் என்னும் இந்த சொல் சேரல் என பிரிந்து மலை நாட்டு அரசர்களை குறித்தது. களங்காய் கண்ணினார் முடிச்சேரல், குடக்கோ இளஞ்சேரல் போன்ற சங்க காலத்திய அரசர்கள் பேரில் இந்த சொல் வழக்கு பெற்றிருக்கிறது. சேரல் என்னும் இந்த சொல் பிறகு சேரலன் என தெரிந்தது. அடுத்தது சீர்த்திங்கிறது கீர்த்தின்னு மாறுது, செம்பு கெம்புன்னு ஆகுது. அது மாதிரி இதுல சா காவா மாறுது இல்லையா, சகரம் ககரம் அர்த்தத்தில் சேரன் கேரளன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அதே மாதிரி மங்களம்ங்கிறது மங்களம் ஆயிருக்கு, லாவா மாறி இருக்கு. அதே போல மெல்ல அப்படிங்கிறதும் மெல்ல அப்படிங்கிறது எது சரின்னு தெரியல இல்லையா, மெல்ல அப்படிங்கிறது பயன்படுத்தும். அப்போ லாவும் இருக்கு. போலி மரபில் இந்த சேரளம் கேரளமா ஆயிருக்காமா. அது ஏதோ வந்து லா போலி மரபு அப்படிங்கிறது. அதாவது லாவுக்கு பதிலாக இந்த லா வந்துருச்சுனாக்கா போலி, டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பல்லை ஒட்டி இருக்கக்கூடிய லட்டுலா அப்படின்னு சொல்றோமா, அந்த லாவுக்கும் பொது லகரம் லா பள்ளி அப்படின்னு எழுதணும் இல்லையா, ஸ்கூல் பள்ளி, அந்த லா இதற்கு பதிலாக இந்த எழுத்து மாறி வருவது பேரு போலி அப்படின்னு சொல்லுவோம்.
எழுத்து மாற்றத்தை போலின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரிதான் கேரளம் அப்படிங்கிறது கேரளம் அப்படின்னு ஆயிருக்கு. அப்ப கேரளம் என்ற சொல் இன்று கேரளா எனப்படுகிறது. அதான் அந்த தலைப்புக்கான. அடுத்தது பாருங்க, புழை அப்படின்னா உங்களுக்கு தெரியும். புழைனா ஒரு சிறிய துளை இல்லையா? புழை அப்படின்னா துளைன்னு உங்களுக்கு தெரியும். அதற்கான வேர் சொல் எவ்வளவு ஆழமா போகுது பாருங்க. மறுபடியும் புழை என்பது துளையை குறிக்கும் தமிழ் சொல். நீர் ஓடும் துளை உள்ள இடம்தான் புழைக்கடை. இது கூட நம்ம பேச்சு வழக்குல குளக்கடை அப்படின்னு சொல்றோம். குளக்கடை அப்படின்னு பேசுறோம். குளக்கடை அப்படின்லாம் பயன்படுத்துவாங்க. இன்னொன்னு பாருங்க, உள்ளே துளை உடைய காய் புழல் காய். இப்போ நீங்க புடலங்காய்க்கு வந்திருப்பீங்க. கரெக்ட் தான். உள் துளை உடைய காய் புழல் காய். அப்போ புழல் அப்படின்னாக்கா புழை அப்படின்னாக்கா துளை அப்படின்னு அர்த்தம். புழை காய் புழல் காய். அதுவே பிறகு புடல் காய் ஆனது. ழா டாவா மாறிடுச்சு. புடல் காய் புடல் காய் ஆயிடுச்சு. இப்ப நாழி கூட்டல் உரி என்ன ஆகுது பாருங்க. சேர்த்து எழுதும் போது நாடுரி என தெரியும் தொல்காப்பியர். ரொம்ப முக்கியங்க இது. ழி டா வரிசையா பெறுது. ழா டாவா மாறுது. இப்ப நாழி கூட்டல் உரி நாடுரி அப்படின்னு தெரியுமா சேர்த்து எழுதும் போது? நாழி உரின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்தானா நீங்க அதை தான் எழுத போறீங்க. நாழி உரின்னு எழுதுறீங்க, நாழுரின்னு எழுதுறீங்க, நாழீரின்னு கொடுத்தா அதையும் எழுதலாம். ஆனா நாடுரின்னு கொடுத்தா சம்மந்தமே இல்லையே நினைச்சிட கூடாது. ழகரம் டகரமாக மாறும் அப்படிங்கிறது தொல்காப்பிய விதி. நாழி கூட்டல் உரி நாடுரி என்று தெரியும். ழகரம் டகரமாக தெரிந்த அதே போக்கில் தான் புழல்காய் தமிழில் புடல்காய் ஆனது. இந்த புடல்காய் புடலங்காயாயி பொடலங்காயாயி பொல்லங்காய எனவும் மக்கள் வழக்கில் பல திரிவுகளில் வழங்குகிறது. எவ்வளவு அசிங்கப்படுத்துறோம் பாருங்க நம்ம அந்த தமிழ் சொற்களை. புடல்காய் எவ்வளவு நல்லா இருக்கு, அதுவே புடல்காய் ஆச்சு. சரி, அதையும் ஏற்றுக்கலாம். பொடலங்காய் பொல்லங்காய் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப மோசமா போகுது. புல் என்னும் ஒரு வேறு சொல்லுக்கு துளை என்பது பொருளாமா. புடல் தாண்டி அடுத்தது புல் அப்படிங்கிற ஒரு வேறு சொல்லுக்கு துளை என்பது பொருள். தொல்காப்பியர் அந்த நிலத்தினை நிலத்திணைகளை புல் மரம் என இரண்டாக பிரிக்கிறாராம். அடல் முடியுங்க. நிலத்திணைகளை தொல்காப்பியர் எவ்வாறு பிரிக்கிறார் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படலாம். நிலத்திணைகளை பொறுத்தவரையில் இரண்டு வகை. புல் சார்ந்தது, மரம் சார்ந்தது. அதுதான் வேற ஒன்று. உள்துளை நிலைத்திணைகளை புல் வகை என்றானது. அப்ப துளை இருக்கக்கூடியது புல் வகை ஆயிடுச்சு. அந்த புல் என்ற சொல் புல் கூட்டல் தூ புற்று. அப்ப புற்று அப்படின்னாக்கா உள்ள கேப் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? புல் கூட்டல் தூ புற்று. புல் என்னவா மாறுதுன்னா பொல்லுன்னு மாறுது. இப்ப பொல் கூட்டல் தூ என்ன? பொற்று. அதை இன்னும் கொஞ்சம் சொல்லும் போது பொற்றல், இன்னும் கொஞ்சம் பொத்தல். நாம சொல்றோமே பொத்தல் அப்படின்னா உள்ள கேப் இருக்குன்னு அர்த்தம். புல் புல் புழு புழுகு. புழுகு அப்படிங்கிறதும் பொய், அப்படிங்கிற உண்மை இல்லை, உள்ள எதுவும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம் தரும். புல் புல் புழு புழு புழுவை புழை. புழைங்கிறது மறுபடியும் என்ன ஆகுது? ஒரு கேப் மாதிரி சொல்லுங்கன்னா புழை எனவும் எல்லாம் பல பல துளை என்னும் பொருள் தரும் சொற்களை அதன் போக்கில் இன்றுள்ளது. அப்போ மொத்தத்துல துளை அப்படிங்கிற சொல்லுக்கு வந்துடும். கேப் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நடுவில். மலையாள மொழி புடல்ல புடலை புடலங்காய் என்னும் தமிழ் வழக்கினை படோல் என்று கூறுகிறதாம் மலையாள மொழி. இப்ப இவர் மலையாளத்துல இங்க எழுத்துக்கிறாரு. ஏன்னா வேற வழியில திராவிட மொழிகளை சேர்த்து இப்போ பேசியாகும். சில வார்த்தைகள் அதோட சேர்ந்த மாதிரி இருக்கும்போது அதை எடுத்து பேசுவாங்க. புடல் புடலையாயி புடலங்காய் ஆகிறது தமிழ்ல. மலையாளத்துல என்ன ஆகுது? படோல் அப்படின்னு மாறிடுச்சு. மலையாளத்தில் மட்டுமில்லாமல் பிற திராவிட மொழிகளிலும் சொற்களுக்கும் உரிய முழு பொருளையும் வேர்பொருளையும் அறிய தமிழ்தான் பெருந்துணையாக இருக்கிறது. இதன் உண்மைத்தன்மையை பர்ரோ எமினோ, மிக முக்கியமான இரண்டு பெயர்கள் இவர்கள். பர்ரோ எமினோ அப்படிங்கிற மேல்நாட்டு மொழியியல் அறிஞர்கள் ஆய்ந்து தொகுத்துரைத்ததுதான் திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கண வேர்ச்சொல் அகராதி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதினவரு கால்டுவெல். திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கண வேர்ச்சொல் அகராதி டிராவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி யார் எழுதினா அப்படின்னா பர்ரோ அண்ட் எமினோ அப்படின்னு போட்டிருப்பாரு. இந்த நூலின் மூலமாக அப்போ வேர்ச்சொல் அகராதி எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டா திராவிட மொழிகளுடைய வேர்ச்சொல் எழுதினது பர்ரோ எமினோ, இந்த மேல்நாட்டு மொழியல் அறிஞர். தமிழின் செவ் ஆம்பல் பூ பேரு இல்லையா? செவ்வாம்பல் கெம்பாவல் எனவும், செவ்வாழை கெம்பு பாழை எனவும், இதெல்லாம் கன்னட மொழியில.
அதாவது செவ்வாம்பல் வந்துட்டு கெம்பாவல் அப்படிங்கிறாங்க கன்னடால. செவ்வாழையை வந்துட்டு கெம்புபாலை அப்படிங்கிறாங்க. பாம்ப ஹாவு அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லிய ஹல்லி எனவும் கன்னடத்தில் தெரிந்துள்ளன. இப்ப வந்துட்டு நம்முடைய தமிழ் சொற்கள் தான் அங்க போகும்போது வேற மாதிரியா கொஞ்சம் மாறிடுது. இக்கன்னட வழக்குகளினுடைய உண்மை பொருளை தமிழுடன் உறவுபடுத்தித்தான் அறிய முடியும். ஏன்னா இப்ப அவங்க பயன்படுத்தக்கூடிய சொற்களை வந்துட்டு தமிழை வச்சுதான் நாம அந்த வேர்ச்சொல்ல கண்டுபிடிக்கும். இப்ப இன்னும் கொஞ்சம் பாருங்க, தம்முன் அப்படிங்கிறவன் தான் தம்பி. ஆமா, அப்படின்னா என்ன? தமிழ் சொற்கள் தம்முன் தம்பி அப்படிங்கிறது தமிழ் சொல். என்ன? தன் முன் பிறந்தவனா தம்முன். தம்முன் அப்புறமேட்டும் தம்முன் அப்படியே அண்ணங்கிறோம் இல்லையா? தனக்கு முன் பிறந்த தம்முன் அப்படின்னு சொல்லுவோம். தம்முன் அப்படின்னு தம்முன். அப்ப தம்பி பாருங்க, தன் பின் பிறந்தவன் தம்பி. நல்லா இருக்குல்ல விளக்கம். தன் முன் பிறந்தவன் அண்ணனை வந்துட்டு தம்முன் அப்படிங்கிறோம். அது பேச்சு வழக்கம் காணாம போயிடுச்சு. தன் பின் பிறந்தவன் தம்பி. தன் பின் அதான் தம்பி. தெலுங்கு தம்பியை தம்முடு என்கிறது தெலுங்குல. இதே தெலுங்கு பாருங்க, குதித்தோடும் குதிரையை வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு குர்ரமோ அப்படிங்கிறது. நம்ம குதிரை அப்படிங்கிறோம், அவங்க குர்ரமோ அப்படிங்கிறாங்க. ஊசல் ஊஞ்சல் அப்படிங்கிறது நல்ல தமிழ் சொற்கள் தானே. தமிழ்ல வந்துட்டு ஊஞ்சலை வந்துட்டு துளு மொழி என்ன சொல்லுதுன்னா உஜ்ஜாலு. ஊஞ்சல் அப்படிங்கிறது உஜ்ஜாலு அப்படின்னு சொல்லுறாமா துளு மொழி. எல்லாமே திராவிட மொழிகள் தான். அதனால இந்த ஒப்பீடு காட்டப்படுகிறது. தொடர்ந்து பாருங்க, இந்தோ ஐரோப்பிய வேர் 461 இருக்காம். இந்தோ ஐரோப்பிய வேர்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி வரும். 461. உலகின் மிகப்பெரிய மொழி குடும்பம் இந்தோ ஐரோப்பியம். இதுவும் கேள்வி இடம்பெறலாம். உலகின் மிகப்பெரிய மொழி குடும்பம் எதுன்னா இந்தோ ஐரோப்பியம். 770 கோடிக்கும் மேற்பட்ட உலக மக்கள் தொகையில் 770 அப்படிங்கிறது இப்ப இது முன்னாடி சொல்லப்பட்ட கூட்டத்தொகை. 400 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்தோ ஐரோப்பியம் பேசுவோர். இந்த குடும்ப மொழிகள் 100க்கும் மேற்பட்டவனாக உலகில் உள்ளன. இம்மொழிகள் யாவற்றிலும் வழங்கும் சொற்கள் கோடிக்கணக்கில் இருக்கும் ஆயின் இக்கோடிக்கணக்கான இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் சொற்களுக்கும் 461 வேர் சொற்களாக உள்ளன என்பார் ஆங்கில வேர்ச்சொல் அகராதி அறிஞர் மாமேதை கீட். அப்படின்னா வால்டர் ஸ்கீட்டுங்கிறதான் கீட்ரு அப்படின்னு கொடுக்குறாங்க தமிழ்ல. இப்ப எவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்க. எத்தனையோ கோடி இத்தனை கோடி பேர் இருந்தாலும் கூட, அதாவது 770 கோடிக்கும் மேற்பட்ட உலக மக்கள் தொகையில 400 கோடிக்கும் மேற்பட்ட இந்தோ ஐரோப்பியம் பேசுற மொழிகள் பேசுறவங்க இருக்காங்க. இத்தனை இருந்தாலும் எவ்வளவு நாளும் கடைசியா வரும்போது வேர் சொற்கள் அப்படின்னு எடுத்தோம்னா 461 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால்டர் ஸ்கீட் அப்படிங்கிற அறிஞர் ஆராய்ச்சி செஞ்சு சொல்றாரு. சாதாரண விஷயமே இல்லை இல்லையா? இதன் வழி வேர் சொற்கள் நிலையான எண்ணிக்கை உடையன என்பதனையும் அவற்றில் இருந்தே சொற்கள் காலந்தோறும் பெருகி பெருகி உருவாகின்றன என்பது நம்மால் அறிய முடியுது. அப்ப 461 வேர் சொல் தான் இந்தோ ஐரோப்பியத்துல இருக்கு. உலக மொழிகள் பலவற்றையும் வேர் சொல் ஆய்வின் மூலமாக மொழியறிஞர்கள் இன்று ஒன்றாக்கி காண்கின்றனர். அவ்வகை ஆய்வின் முடிவே உலக மொழி குடும்பங்களை ஒரு பெரும் குடும்பத்தில் அவர்கள் அடக்கி விடுகின்றனர். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே ஒரு மொழியில இருந்து கொண்டு வந்துடுறாங்க. இப்ப நீங்க மற்ற மொழிகள் பேசக்கூடிய எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட வார்த்தையினுடைய வேர் சொல்லுக்கு போய் நின்னோம்னா இந்த வார்த்தை தான் இப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு பல ஆயிரம் எடுத்துக்காட்டுகள் சொல்லி முடிச்சிருவாங்க. இந்தோ ஐரோப்பிய மொழிகளை அனைத்திற்கும் உரியவனவாக காட்டப்பட்டுள்ள வேர் சொற்கள் பல்வேறு குடும்ப மொழிகளுக்கும் உரியவனவாக பொருந்தி உள்ளன. திராவிட மொழி குடும்பங்களுக்குரிய வேர் சொற்கள் எனப்படுவன பலவும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுடன் வேர் சொற்களுடன் பொருந்திருப்பதை கால்டுவெல் முதலான அறிஞர்கள் உறவுபடுத்தி ஆய்ந்துள்ளார்கள். இப்ப நாம பேசக்கூடிய இந்த திராவிட மொழி குடும்பங்கள் இருக்கு இல்லையா, இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு இப்படிங்கிறது எல்லாமே இந்த மொழி குடும்பங்களுக்கும் இப்ப நான் சொன்னது திருந்தியதுன்னு வச்சுக்கலாமே, திருந்தாத மொழி குடும்பங்களும் சில இருக்கு. அவற்றோடு வச்சு பொருத்தி பார்க்கும்போது இந்தோ ஐரோப்பிய மொழிகளினுடைய வேர்களும் இந்த திராவிட மொழிகளுடைய வேர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, பொருந்தி இருக்கு அப்படின்னு கால்டுவெல் சொல்றாரு. வேர்ச்சொல் ஆய்வு கோட்பாடு பாருங்க. இன்றைய உலக மாந்தர் அனைவரும் மதிமாந்தர், அதாவது ஹோமோசெபியன் அப்படின்னு சொல்றோமா, அதுக்கு தமிழாக்கம் பாருங்க. ஹோமோசெபியன் அப்படின்னாக்கா மதிமாந்தர் அப்படின்னு அர்த்தம். இவர்களின் மூல இடம் இன்றைய ஆப்பிரிக்கா. குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமோசெபியன் அப்படிங்கிற மனுஷன் என்ன சொல்லுவோம், ஆப்பிரிக்கா தானா. 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து புறப்பட்டு உலகம் முழுவதும் பரவினர்.
70,000 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் தென்னிந்தியாவிற்கு வந்துவிட்டனர். இதன் காரணமாகவே தென்னிந்தியா மாந்தர் தம் மூல மொழி தோன்ற இடமாக இருக்கலாம் என வேர்ச்சொல் அறிஞர்கள் இன்று கருதுகிறார்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து எந்திரிச்சு வந்துட்டான், மனுஷனா மாறி பிறந்து வந்துட்டான். 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இவர்கள் தென் இந்தியாவிற்கு வந்துட்டாங்க. அப்படி பிரிஞ்சு போனாங்க. ஆப்பிரிக்கால இருந்து புறப்பட்டு உலகம் முழுவதும் பரவிட்டாங்க. 70,000 பேர் தென்னிந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அதனால தென்னிந்தியா மாந்தர்த்தம் மூல மொழி தோன்ற இடமாக இருக்கலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் எனும் கருத்தினை இடத்தில் கொடுத்தார். மொழி தோன்றியது வருஷம் எத்தனை ஆச்சுன்னா 60,000 ஆண்டு ஆயிடுச்சு. அறிஞர்கள் மூல மொழி எது என்பதை இரு கோட்பாட்டின் மூலம் ஆய்வு செய்து வருகிறார்களாம். 2 கோட்பாடு. ஒண்ணு, ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் பேசப்படுகின்ற மொழிகள் யாவற்றிற்கும் உரிய மூல மொழியை கண்டறிவது. இது ஒண்ணு. அதாவது நீங்க இங்கிலீஷ் சைட்ல எழுதி வச்சுக்கலாம், நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். AI அப்படின்னு போட்டுருக்கீங்க. ஆசியாவுக்கும் ஆசியாவிலிருந்தும் ஐரோப்பாவிலும் பேசப்படுகிறது. 2வது, உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற மொழிகளுக்கு உரிய மூல மொழியை கண்டறி. இது ஒண்ணு. ஆசியாவிலையும் ஐரோப்பாவில மட்டும் பேசுறது ஃபர்ஸ்ட். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மொழிகள் பேசப்படக்கூடியதை பார்ப்பது 2வது வகை. இந்த 2 வகையான கோட்பாட்டின் மூலமாக ஆய்வு செய்யறாங்களாம். முதலாவதை நாசுத்ராதிக், அதாவது நாஸ்டாட்டிக் ஸ்டடிஸ். நாசு அப்படின்றது மூக்கிலியா பார்க்கலாம் இருக்கு ஆய்வு என்றும், 2வதை தாய்மொழி மதர் டங் ஸ்டடிஸ் என்றும் ஆய்வு கூறுகின்றனர். 2 வகை. ஒண்ணு நாஸ்ட்ராட்டிக், அது நாஸ்ட்ராட்டிக் அப்படிங்கிறது இங்கிலீஷ் தான். நாஸ்ட்ராட்டிக் அப்படிங்கிறது நாசுத்ராட்டிக் தமிழ்ல தருது. 2வது மதர் டங் அப்படின்னா தாய்மொழி. 2வது அது கீழே வந்துட்டு ஒரு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. மதர் டங் அக்செப்டட் ஆர்டிகிள் நாஸ்டாட்டிக் சீன் ஃப்ரம் சவுத் இந்தியா ஆர்டிகிள். அது வந்துட்டு ஸ்டீஃபன் ஹில்வர் லெவிட் அப்படிங்கிறவர். அவரும் ஜி அரசேந்திரன் அப்புறம் அவரும் ராமநாதன் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஆங்கிலத்துல இந்த நூலை எழுதியிருக்காங்க. இந்த பாடத்திற்குரிய ஒரு நிறைவு கொண்டப்போம். தமிழின் வேறு சொற்கள் தமிழை வளர்ப்பதுடன் மட்டுமல்லாமல் உலக மொழியின் வேறு சொற்களுடன் ஒன்றும் ஒன்றாக கலந்திருக்கின்றன. அதனாலதான் யாது முறை யாவரும் கிளர்ந்ததற்கேற்ப தமிழ் வேர்ச்சொல் ஆய்வு உலக மக்களை உறவினராக ஆக்க காட்டுகிறது, உலக ஒற்றுமைக்கும் பெரும் புரிகிறது அப்படின்னு இந்த வேர்ச்சொல் அப்படிங்கிற இந்த பாடமாக இந்த வகுப்புல இருந்து வந்து வேர்ச்சொல் ஆய்வு அப்படிங்கிறது ஒரு அறிமுகம் மட்டும்தான் இந்த பாடப்பகுதி நிறைவு. அடுத்த இயலுக்கு போயிடலாம். 4 வகை சொற்கள் அப்படிங்கிறது நம்ம பாடப்பகுதியில் அடுத்து உங்களுக்கான இயல். சரி, அந்த 4 வகை சொற்கள் என்ன அப்படிங்கிறது பாருங்க. தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருவை சொல் எனப்படும். அதான் ஒரு எழுத்து சொல், ஒண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சேர்ந்த சொல். அதான் ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஒரு எழுத்து சொற்களும் அல்லது ஒரு எழுத்திற்கு மேற்பட்ட சொற்களும் சேர்ந்து அது சேர்ந்து அர்த்தம் தந்துச்சுன்னா பொருள் தருபவைதான். பொருள் தருவைதான் சொல். பொருள் தருவதுன்னா சொல் கிடையாது. எடுத்துக்கிட்டு தராங்க ஈ பூ மை கல் கடல் தங்கம். இப்ப ஈ பூ மை இதெல்லாமே ஓர் எழுத்து ஒரு மொழிகள், ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு, ஆனா அர்த்தம் தருது. அடுத்தது கல் 2 எழுத்து, கடல் 3 எழுத்து, தங்கம் 4 எழுத்து. இதை இலக்கண அடிப்படையில் என்ன சொல்றாங்க? இது மாதிரியான வரக்கூடியது இலக்கண அடிப்படையில் இந்த சொற்களை வந்துட்டு பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிற 4 வகையில கொண்டு வந்தாங்க. பெயர், வினை, இடை, உரி 4 சொல். பெயர் சொல் என்பது பெயர் சொல் என்பது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். சரி, இதெல்லாமே வந்துட்டு பெயர் சொற்களா இருக்கு. வினை சொல் என்பது பாருங்க, வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினை சொல். வா, போ, எழுது, விளையாடு இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு வேலையை சொல்வதனால வினை, வேலைதான் வினை. அடுத்தது இடை சொற்கள், சப்போர்ட்டிங் வரக்கூடியது, ஒரு வார்த்தைக்கு சப்போர்ட்டா வரக்கூடியது. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயரையும் வினையும் சார்ந்து வரக்கூடியதுதான் இடைச்சொல். ஆனா அது தனித்து இயங்கதான். எப்படி? இப்ப தந்தையும் தாயுங்கிற வார்த்தைக்கு அந்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா சப்போர்ட்டுக்கு சேர்த்து தந்தையும் தாய். தம்பிக்கு அதுல கு அப்படிங்கிறது இடைச்சொல். திருக்குறளை அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஐ அப்படிங்கிறது இடைச்சொல். இப்ப அப்ப இடைச்சொற்கள் என்னென்ன இருக்கலாம் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இலக்கணத்துல வரக்கூடிய
உவமை சொற்கள், உருவக சொற்கள், எண்ணுண்மைகள், உண்மை தொகைகள் இது எல்லாமே இடைச்சொற்கள்ல வரும். இப்ப கூ வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா வேற்றுமை உறுப்பு தானே. கூ இரண்டாம் வேற்றுமை ஐ, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ, ஆள் கூ, நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ. அப்போ தம்பிக்கு அப்படிங்கிறதுல அப்ப வேற்றுமை உறுப்புகள் எல்லாம் இடைச்சொற்கள் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். திருக்குறளை ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை சொல்லி, அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவும் இடைச்சொல்லாம். சரி, நான்காவதான உரிச்சொல். பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி காட்டக்கூடியதுதான் உரிச்சொல். இப்ப நகரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது இன்னும் மா நகரம் அப்படின்னு சொல்லும் போது மா அப்படிங்கிறது தான் உரிச்சொல். சிறந்தது ஓகே, சால சிறந்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அப்போ அதுதான் அந்த இடத்துல வரக்கூடிய உரிச்சொல். அவ்வளவுதாங்க. இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய பகுதி இவ்வளவுதான். 4 வகை சொற்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. பெயர், வினை, இடை, உரி. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். துணை வினைகள். எக்ஸ்ட்ரா துணை வினைகள் அப்படிங்கிறது இப்ப நம்ம வினை வகைகள், வினை சொற்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. துணை வினைகள் அப்படிங்கிறது பாருங்க. வினை வகைகள் ஃபர்ஸ்ட் பாருங்க. வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொல் தொடரில் அவை தொழில்படும் விதம் முதலான அடிப்படைகளை பல வகையாக பாகுபடுத்தலாம். இப்ப தனி வினையும் கூட்டு வினையும் 2 வகையா இருக்கு. வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனி வினை, கூட்டு வினை என்று. தனி வினை அப்படிங்கிறது படியுங்கள், படிக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஓகே, என்ன இருக்கு இதுல வித்தியாசம்? மேற்கால சொற்களை பாருங்க, என்ன பார்க்கலாம். இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுகளும் உள்ளன. படி என்னும் வினையடி பகாப்பதமாகும். அந்த படி அப்படிங்கிற வினை சொற்களினுடைய அடிப்பகுதி வந்துட்டு பகாப்பதம். பகாப்பதம்னா அதை பிரிக்க முடியாது. இன்னும் அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. படிங்கிறது அதான் எண்டு. படி விட்டுலாம். படியுங்கள் அப்படிங்கறதுல படின்றது எடுத்தோம்னாக்கா அது வினை அடி. அதான் அதை இன்னும் கொஞ்சம் பிரிக்கலாமா, அதை பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனி வினை அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை வருது, அதை வச்சு மீதி எல்லாமே கொண்டு வரலாம். படிங்கிற ஒரு சொல் படியுங்கள், படிக்கிறார்கள் அப்படின்னு கொண்டு வரும். இப்ப அடுத்தது கூட்டு வினை பாருங்க. ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, கண்டு பிடித்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, தந்தி அடித்தேன், முன்னேறினோம். இப்ப இந்த சொற்களை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டேன்ங்கிறத எடுத்து பாருங்க. ஆசைப்படு அதானே. அடுத்து சொல்ல கண்டுபிடி, தந்தி அடி, முன்னேறு. இதுதான் அவற்றினுடைய வினையடிகள். ஆசைப்பட்டேன் அப்படிங்கறதுடைய வினை அடி வந்துட்டு ஆசைன்னு எடுத்துடக்கூடாது. ஆசைப்படு அதுதான் வினையடி. கண்டுபிடித்தார்கள் அப்படிங்கறத கண்டுபிடி அதான் வினையடி. தந்தி அடித்தேன் அப்படிங்கிறது தந்தி அடி அதான் வந்துட்டு அதனுடைய வினையடி. முன்னேறினோம் அல்ல முன்னேறு வினையடி. இவ்வாறு இப்ப இந்த முன்னேறு அப்படிங்கறத பிரிச்சிடலாமா அப்படின்னா முன் பிரிக்க முடியாது, பிரிச்சு தப்பா போயிடும். தந்தி அது பெயர் சொல்ல மாறிடும். கண்டுபிடி கண்டு பிரிக்க முடியாது. அப்ப பிடி வேற கண்டு வேற, இப்படி அர்த்தங்கள்லாம் மாறிடும். அப்போ கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டு, அதாவது கூட்டு வினை என்றார். அப்ப 2 வார்த்தைகளா வருதா இந்த இடத்துல. இப்போ 2 அர்த்தம் தந்துருப்பாரு. 2 கூட்டு வினை வந்துருச்சு பாருங்க இதுல. ஆசைப்படுங்கிறதுல ஆசை வேற படு வேற, கண்டு வேற பிடி வேற, தந்தி வேற அடி வேற, முன்னு ஏறு. இப்போ 2 கூட்டு வினையா இந்த இடத்துல வருது. எனவே இதற்கு வந்து கூட்டு வினை அப்படிங்கிறோம். பெயர் பிளஸ் வினை, அப்புறம் வினை வினை, இடைவினை. இது 3 வகை. அதுல ஒரு பிரிவு வருது. தந்தி கூட்டல் அடி தந்தி அடி, ஆணை கூட்டல் இடு ஆணை இடு, கேள்வி கூட்டல் படு கேள்விப்படு. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய ஒரு பாதியெல்லாம் பெயர் சொற்கள், அடுத்து வரக்கூடியதெல்லாம் வினை சொற்கள். இதுக்கு வந்துட்டு பெயர் கூட்டல் வினை வினை அப்படின்னு தராங்க. அடுத்தது வினை கூட்டல் வினை வினை. அப்படி கண்டு பிடி, அதுவும் ஒரு கண்டு அப்படிங்கிறது பார்த்தல், அதுவும் ஒரு தொழில் தான். வினை. பிடிங்கிறதும் ஒரு வினை. சுட்டி அப்படிங்கிறது சுட்டுதல், காட்டுங்கிறதும் காட்டுதல், அதுவும் ஒரு வினை. 2மே வினை வினை. சொல்லி கொடு, சொல்லி கொடி கொடு, 2மே வினை சொற்கள். அப்போ வினை வினை. அடுத்தது இடை சொற்களும் வினை சொற்களும். முன்னேறு, முன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இடை சொல்லலாம். பின்பற்று, இதுல பின் அப்படிங்கிறது வந்துட்டு இடைச்சொல். கீழிறங்கு அப்படிங்கிறது கீழ் அப்படிங்கிறது இடைச்சொல். இது கொஞ்சம் கவனமா படிச்சுக்கணும். இடைச்சொற்களும் வினை சொற்களும் சேர்ந்து வரக்கூடிய வார்த்தையை கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து முதல் வினையும் துணை வினையும் சேரும். நான் படம் பார்த்தேன், இதெல்லாம் கேள்வியில வந்திருக்கும். இதுல இருக்கக்கூடிய முதல் வினை என்ன, துணை வினை என்ன, அடிவினை சொற்கள் என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்காங்க. நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். சரி, இந்த சொற்றொடர்களில் இந்த சொற்றொடர்களில் பார் என்னும் வினை, அதாவது நான் படம் பார்த்தேன், பார் அப்படிங்கிறது ஒரு வினை சொல். கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. இது பார் என்னும் வினையின் அடிப்படையில் பொருள் அல்லது சொற்பொருள் லெக்சிக்கல் மீனிங் அப்படின்னு சொல்லலாம்.
பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா. இது நல்லா கவனமா பார்த்தே வாங்க. நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இந்த சொற்றொடர்களில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தேன், கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. இது பார் என்னும் வினையின் அடிப்படையில் பொருள் அல்லது சொற்பொருள் எனலாம். சரிங்களா? வினையின் அடிப்படையில அந்த பாருங்கிறத பார். அப்ப என்ன, ஒண்ணு பொருளை குறிக்குது, இல்லைனாக்கா ஏதோ ஒரு சொற்பொருளை தருகிறது. இப்ப அடுத்தது பாருங்க, ஓட பார்த்தேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க என்ன ஆகுது, ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தாள். இந்த சொற்றொடரில் ஓடப்பார் எழுதிப்பார் என்பன கூட்டு வினைகள். இவற்றில் 2 உறுப்புகள் உள்ளன. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஓடன்னு தனியா பிரிச்சுக்கலாம், பார்த்தேன் தனியா கூட பிரிக்கலாம். ஓட, எழுதி என்ற முதல் உறுப்புகள். இவை அந்த வினைகளின் அடிப்படை பொருளை தருகின்றன. பார் என்பது 2வது உறுப்பு. இது இந்த வினையினுடைய அடிப்படை பொருளான பார்த்தல் என்ற பொருளை தராமல் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த முதல் உறுப்போடு சேர்ந்து வேற ஒரு பொருளை தருது. ஓட பார்த்தேன் அப்படின்னு சொன்னாக்க ஓடுறத பார்த்தேன் அப்படிங்கிற அர்த்தம் தெரியாது. நான் ஓடுறதுக்காக தயாராயிட்டேன் அப்படிங்கறத கருது. இப்ப பார் அப்படிங்கிறது வேற அர்த்தத்தை கொடுத்துருச்சு. சரி, ஓட பார்த்தேன். இதில் பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகிறது. முதல்ல வந்துட்டு பொருள் தந்துச்சு, பாருங்கிறது அடிப்படை பொருளை கொடுத்துச்சு, சொற்பொருளை கொடுத்துச்சு. இந்த இடத்துல முயற்சி பொருளை தருகிறது. அடுத்தது பாருங்க, எழுதி பார்த்தால் அப்படிங்கிறதுல இதில் பார் என்பது சோதித்து அறிதல் என்ற பொருளை தருகிறது. அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அந்த சொல் மாறிடுது. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். பொருளை தரும் வினை முதல் வினை, ஃபர்ஸ்ட் பேஸ் தரப்படுது, மெயின் வெர்ப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அதே ஒரு கூட்டு வினையின் 2வது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு சப்போர்ட்டா துணையாக வேறு இலக்கணத்தை பொருள் தரும் வினை துணை வினை எனப்படும். வந்து முதல் வினை வேற, துணை வினை வேற. முதல் வினை அப்படிங்கிறது மெயின் வேர்ப், துணை வினை அப்படின்னாக்கா அதுக்கு சப்போர்ட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு வினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினையச்ச வடிவில் இருக்குமா, இது இலக்கணத்துக்கு போயிடுற. துணை வினை வந்துட்டு வினையடி வடிவில் இருக்குமா. துணை வினைதான் திணைப்பால் எண்ணிடம் காலம் காட்டும் விகுதிகளை பெறுகிறது. தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் உள்ளன. அதெல்லாம் விட்டலாம், இந்த இடத்த புடிச்சுங்க. தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் உள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை முதல் வினையார் செயல்படுகிறது. பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலானவை இருவகை வினைகளாகவும் செயல்படுகின்றன. பார் அப்படிங்கிறது முதல்ல பார்க்கிறதையும், அடுத்தது முயற்சி செஞ்சேங்கிறதையும், அடுத்தது சோதிச்சு பார்த்தேன் அப்படிங்கிறதையும் தருகிறது. இரு அப்படிங்கிற வார்த்தை பாருங்க, அவனோடு இரு அப்படிங்கிற போது கூட இருந்துக்கோ அப்படிங்கிற அர்த்தம் தருது. இருப்பதாக அப்படின்னு சொல்லும் போது அங்க இருப்பதாக அப்படிங்கிற அர்த்தத்தை தான். அப்போ 2 வகையான அர்த்தங்களையும் சொற்கள் எல்லாம் தருகின்றன. இப்ப இந்த துணை வினைகளுடைய பண்புகள் என்ன? துணை வினைகள் பேசுவோரினுடைய மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. அடுத்தது இது முதல் வினையை சார்ந்து அதனுடைய வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன, சப்போர்ட்டிவா நிக்கிறது. அடுத்தது பேச்சு மொழியிலேயே துணை வினைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. இப்ப நம்ம பேசக்கூடிய பேச்சு மொழிகள்ல துணை வினையினுடைய ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகம். தற்கால தமிழில் ஆம், ஆயிற்று, இடு, ஒழி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள் நிறைய கொடுத்திருக்காங்க. இது மாதிரியான துணை வினைகள் நிறைய இருக்கான் இன்றைய காலகட்டங்கள்ல. இதெல்லாம் துணை வினைகளா. சரி, அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு சிலர் கொடுத்திருக்காங்க. வினை அடி வந்து பேஸ் இல்லையா. இரு அப்படிங்கிறது ஒரு வினை அடின்னு வச்சுக்கலாமே. முதல் வினை பாருங்க, புத்தகம் மேசையில் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது. துணை வினை பாருங்க, நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன். இப்ப இந்த இரு அப்படிங்கிற வார்த்தை போய் இருக்கிறேன் அப்படிங்கிற போது அர்த்தம் மாறிது. அதான் துணை வினை. போங்கிறது ஒரு சொல், இருக்கிறேன்ங்கிறது ஒரு சொல் இல்லையா. போ இருக்கிறேன். அடுத்தது இன்னும் இருக்கிறதுங்கிறது பாருங்க, அப்பா வந்திருக்கிறார், வந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா வந்திருக்கிறார் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேற இருக்கிறார் வேற. அப்ப துணை வினையா அந்த வந்துக்கு சப்போர்ட்டா நிக்குது இந்த இருங்கிறது. வைங்கிற சொல் பாருங்க, அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள், நேரடியா முதல் வினையா வந்துச்சு. வைத்தாள் அப்படிங்கிறது முதல் வினையாயிருச்சு. அடுத்து நீ என்னை அழ வைக்காதே அப்படின்னு சொல்ல, அழ வேற வைக்கா, அழ அதுக்கு சப்போர்ட் தர மாதிரி வை வருது, அழ வைக்காதே அப்படின்னு. இப்ப
இதுல என்னன்னாக்கா முதல் வினையும் துணை வினையும் நீங்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது, அவள் வானொலியில் பாட்டு வைத்தான். அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். அவர் ஒருவரை பாட வைத்தார். இப்போ அந்த பாருங்க, பாட வைத்தார் அப்படிங்கிறது பாட வச்சிட்டார் அப்படிங்கிறதுதான். ஆனா இங்க வந்துட்டு பாட்டு வைத்தார் அப்படின்னு சொல்லும்போது பாட்டு வச்சாங்கிறது வேற, அது வேற இல்ல. கொள் அப்படிங்கிற சொல்ல தராங்க. பானை 4 படி அரிசி கொள்ளும் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி சொல்றாங்க, கொள் அப்படிங்கிறது. ஆனா அடுத்தது, நீ சொன்னால் அவன் கேட்டுக் கொள்வான். இந்த இடத்துல துணை வினை எப்படி மாறிச்சு பாருங்க. கேட்டுக் கொள்வான் அப்படிங்கிறது, அந்த கேட்டு அப்படிங்கிறது கேட்பான் அப்படிங்கிறது சப்போர்ட்டா கேட்டுக் கொள்வான் அப்படின்னு வருது. அதான் சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான் துணை வினை. நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு என்ன, ஏற்றுக்கலன்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத கொள்ளவில்லை. ஆனா அடுத்தது, நோயாளியை பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் நோயாளியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது பார்த்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் பாருங்க, அந்த கொள் அப்படிங்கிறது அங்க வினை அடியை வந்துட்டு நம்ம துணை வினையா இங்க கொண்டு வரோம். பார்த்துக்கிறேன் சொல்லிருக்கலாம், ஆனா பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு. இப்ப அடுத்த பக்கம் இன்னும் நிறைய கொடுத்திருக்காங்க பாருங்க. போ அப்படிங்கிற சொல்ல கொடுத்திருக்காங்க. அவன் எங்கே போகிறான், நான் கடைக்கு போனேன். இப்ப போனேன் போகிறேன் அப்படிங்கிறது வினை அடியா இருக்கு, முதல் வினையா இருக்கு. மழை பெய்ய போகிறது, அப்ப இந்த இடத்துல போ அப்படிங்கிறது போயிடுச்சுங்கிறது அர்த்தம் கிடையாது. வர இருக்கிறது அப்படிங்கிறது தரதான், பெய்ய போகிறது. நான் பயந்து போனேன் அப்படின்னு, பயந்து போனேன் அப்படின்னு சொன்னாக்கா பயந்துட்டேன் அப்படிங்கிறதுதான், பயந்து போனேன். வா அப்படிங்கிறது, நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது. எங்க வந்ததுங்கிறனுடைய வேர்ச்சொல் வா, அது ஞாபகங்க. வந்தான், வந்தது, வந்த, அதனுடைய வேர்ச்சொல் வா. வானம் 2 வருகிறது. வரு அப்படிங்கிறதும் பாருங்க இங்க துணை வினையா நிக்கிறது. அடுத்தது, விடுங்கிற சொல், யாரையும் உள்ளே விடாதே. சரி, விடுங்கிறது விடாதே, விடாது, அது ஒண்ணும் ப்ராப்ளம். அது வந்துட்டு விளக்கம் தான் தராங்க. அடுத்த மாதம் நான் போய் விடுவேன். இங்க விடுவேன் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, போய் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சப்போர்ட்டிவ் கேரக்டர். மழை விட்டதும் போகலாம் அப்படின்னு தனிச்சொல். மழை விட்டதும், விடு, மழை விட்ட பிறகு போகலாம். அப்பா இனி வந்து விடுவார். துணை வினைகள் எப்படி செயல்படுதுங்கிறது பார்த்து கொஞ்சம் கவனமா தான் நீங்க இதெல்லாத்தையும் படிக்கணும். தள்ளு, அவன் என்னை கீழே தள்ளினான். அவர் கதையாக எழுதி தள்ளுகிறார். அதே வார்த்தை தான் நேரடியான அர்த்தம் கொடுத்துச்சுன்னா, அப்படி ஞாபகம் வச்சுங்களேன், நேரடியான அதுக்கான பொருளை கொடுத்துச்சுனாக்கா அது முதல் வினைன்னு அர்த்தம். உனக்கு சப்போர்ட்டா அந்த வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது துணை வினைன்னு அர்த்தம். புத்தகத்தை போடுங்கிற வார்த்தை, புத்தகத்தை கீழே போடாதே, மலிவான விலையில் வாங்கி போட்டேன். வாங்கிங்கிறதா முக்கியம், அந்த இடத்துல போட்டேன்ங்கிறது நமக்கு துணை வினை. தலையில் தொப்பியை போடு. அடுத்தது, பிடித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும். சுருட்ட வேண்டும்னே வச்சிருக்கலாம், ஆனா சுருட்டி போட வேண்டும் போடங்கிறத இந்த தெரியும், அது துணை வினைதான். கொடு, நான் அவருக்கு பணம் கொடுத்தேன். நேரடியா ஃபர்ஸ்ட் மீனிங் கொடுத்துருச்சு. பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தேன்ங்கிறது வேற. வாங்கி தந்தேன் அப்படிங்கிறது வாங்கி கொடுத்தேன், துணை வினையா சப்போர்ட்டிவ் கேரக்டர். அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான். பாடம் சொல்லி கொடுப்பேன். சரி, அதே போல காட்டு, தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினால் சான்றோர் காட்டிய பாதையில் செல். இது ரெண்டுமே வந்துட்டு முதல் வினையா இருக்கு. ஆசிரியர் சொல்லி செய்யுளை பாடி காட்டினார். பாடிங்கிறதா முக்கியம். காட்டு அப்படிங்கிற அந்த இடத்துல காட்டினார் அப்படிங்கிறது துணை வினை. படித்தபடி நடந்து காட்ட வேண்டும். நடக்க வேண்டும், அவ்வளவுதான். படித்தபடி நடக்க வேண்டும், நடந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறது உள்ள துணை வினை. சரி, பெட்டிச்சேரிக்கு வரலாம். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். எடுத்துக்காட்டு பாருங்க, தமிழ்லயும் ஜப்பான்லயும் துணை வினைகள் வந்துட்டு முதல் வினைக்கு சப்போர்ட்டா தான் நிற்கும். எடுத்துக்காட்டு, கீழே விழ பார்த்தான். இப்ப இதுல எது துணை வினை? விழங்கிறதுதான் துணை வினை இல்லையா? இத்தொடரில் விழு அல்லது விழ என்பது முதல் வினை. பார்த்தான், விழ பார்த்தான், அந்த பார்த்தான் அப்படிங்கிறது துணை வினை இல்லையா? விழங்கிறது முதல் வினை. விழப்பார்த்தான் அப்படின்னாக்கா அந்த பார்த்தான் அப்படிங்கிறது துணை வினை. இது வந்துட்டு தமிழ்லயும் ஜப்பானிய மொழிகள்ல தான் இப்படி வருதான்.
தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையில் இருந்து வேறுபட்டிருக்கிறது. அதாவது தமிழின் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்ப நமக்கு இது 2வது பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் முக்கியம். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் எவ்வாறு வரும் அப்படின்னு சொன்னாக்கா, துணைவினைகள் எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்கா, முதல் வினைக்கு பின்னால் தான் வரும். சரி, அடுத்த தலைப்பு போயிடலாம். வினை முற்று. வினைமுற்று அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கம்ப்ளீஷன் இல்லையா? வேர்ட் கம்ப்ளீட்டட், கம்ப்ளீஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு ஆகிய செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும். அதாவது செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் வினைமுற்று. செயலை வினை என்றும் குறிப்பர். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல். ஃபர்ஸ்ட் இது பேசிக், வினை சொல் அப்படின்னு சொல்லுவோம். வினைமுற்றுனா ஒரு மலர் விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இந்த தொடர்களில் எழுதினால், பாடுகிறான், மேயும் இந்த சொற்கள் எல்லாம் கவனிக்கணும். இந்த சொற்கள் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இவ்வாறு ஒரு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று, முற்று வினை அல்லது வினை முற்று என்பர். இந்த வினை முற்று 5 பால்களுக்கும் 3 காலத்திற்கும் 3 இடத்திற்கும் அனைத்திலும் வருமா? வினைமுற்று 5 பாலுக்கும் வரும். ஆண், பெண், பலர், ஒன்று, பல. 3 காலத்திற்கும் வரும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 இடத்திற்கு வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இத நீங்க தான் வந்துட்டு ஒண்ணுனா சொல்லி பார்த்துக்கணும். வினைமுற்று 2 வகையா பிரிக்கிறது. எப்படி? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. வினைமுற்று 2 வகை. இப்ப தெரிநிலை வினைமுற்று எப்படி செய்யலாம்? எப்படி தெரிஞ்சுக்கு? வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும் பாரு. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், அது முக்கியம். இப்போ செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இந்த 6ம் டைரக்டா தெரியும். மறுபடியும் சொல்லி பாருங்க. செய்பவர், ஒரு வேலை வந்துட்டு யார் செஞ்சா, எதை வச்சு செஞ்சார், எந்த இடத்துல செஞ்சார், என்ன செஞ்சார், எப்போ செஞ்சார், கம்ப்ளீட் என்ன ஆச்சு, இப்படி 6 விஷயமும் இருந்துச்சுன்னா அது தெரிநிலை, வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. இப்ப எழுதினாள், ஒரே வார்த்தை தான். எழுதினாள் அப்படிங்கிறது இந்த மேல சொல்லப்பட்ட 6 விஷயத்தோட பொறுத்து பாருங்க. செய்பவர் ஒரு பெண், கருவி ஏதோ ஒரு தாளும் எழுதுகோளும் கருவியா இருக்கு. இப்ப அடுத்த நிலம் என்ன? பள்ளி, ஸ்கூல்ல தானே எழுதினாள். காலம் என்ன? இறந்த காலம். எழுதி முடிச்சிட்டா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இறந்த காலம். செய்பொருள் என்ன? என்ன எழுதினாள்? ஏதோ ஒரு கட்டுரை எழுதினாள். என்ன செயல் செய்தாள்? செய்பொருள். இப்போ செயல் என்ன? எழுதுறது செயல். இப்படி 6ம் வெளிப்படையா வந்துச்சுன்னா அது பெரிய நிலை. ஆனா அடுத்தது குறிப்பு வினை மட்டும் பாருங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில். பொருள், இடம், காலம், சினைனா பார்ட், உடல் உறுப்புகள், பீஸ் ஏதோன்னு சொல்லிக்கலாம். போர்ஷன்ஸ், பார்ட்டிஷன்ஸ் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கலாம். குணம், தொழில், இவற்றில் ஏதோ ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல், அது ரொம்ப முக்கியம், காலத்தை காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுமா? காலம் தெரியாது, ரொம்ப முக்கியமானது அதான். காலம் காட்டாது. அப்ப குறிப்பு வினைமுற்று காலம் காட்டாது. இன்னொன்னு காலம் காட்டாது, காலம் கறந்த பெயரச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? வினைத்தொகை அப்படித்தானே சொல்லுவோம். 3 காலத்திற்கும் வரக்கூடியது வினைத்தொகை சொற்கள் அப்படின்னு. எந்த காலமும் காட்டாது வினைத்தொகை சொல். இங்கேயும் பாருங்க, குறிப்பு வினை முற்றுமே அப்படிதான், காலத்தை காட்டாது. எப்படி? ஒரு எடுத்துக்காட்டு இங்க சொல்றாங்க. பொன்னன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாக்கா, நமக்கு எதையுமே சொல்ல முடியாது, ஒரு பொருளை தான் குறிப்பிது. பொன் போன்ற, பொன்னை உடைய, பொன் பொருள், அதான். இதுல வந்துட்டு மேல சொல்லப்பட்ட செய்பவர் யாரு அல்லது கருவி என்ன, நிலம் என்ன, எதையுமே சொல்லாது, சும்மா ஏதோ ஒரு குறிப்பா இருக்கு. அடுத்தது தென் நாட்டார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஏரியாவை காட்டுது, ஒரு தென் பகுதியை காட்டுது. ஆனா வந்துட்டு காலம் காட்டுச்சா அப்படின்னா காலத்தை காட்டல. ஆதிரையான் அப்படிங்கிறது இந்த இடத்துல இது வந்துட்டு காலம் அப்படிங்கிறது மாசத்தை சொல்லுதே தவிர இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிறது காட்டு, அந்த காலத்தை காட்டுது. கண்ணன் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. இந்த கண்ணன் வந்துட்டு ஏதோ என்ன செஞ்சான் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. மேல அந்த தெரிநிலை வினைமுற்று சொல்லப்பட்ட 6 விஷயமும் பொருந்தல. அடுத்தது குணம், கரியன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குணத்தை குறிப்பிடுகிறது தவிர மற்றபடி வேற எதையும் காட்டல. தொழில் அப்படிங்கிற ஒரு சொல், எழுத்தன் அப்படிங்கிற ஒரு சொல், அது தொழில் தான் காட்டுச்சு தவிர வேற எதையும் காட்டல.
பெரும்பாலும் காலம் காட்டாம வரக்கூடியது குறிப்பு வினை முற்று. ஞாபகம் வச்சுங்க. செய்பவரை மட்டும் தான் காட்டும். ஆளை மட்டும் காட்டும். பொன்னன் அப்படிங்கிற பொன்னன் இவன் தான் ஏதோ செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது. தென்னாட்டார்கள் ஏதோ செய்திருக்கிறார்கள். ஆதிரையான் என்னமோ பண்ணிருக்கான். கண்ணன் என்னமோ பண்ணிருக்கான். கரியன் ஏதோ பண்ணிருக்கான். எழுத்தன் ஏதோ எழுதியிருக்கான். இப்போ ஒண்ணு செய்பவரை மட்டும் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கே தவிர காலத்தை எதுவும் காட்டவில்லை. இப்போ தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்று ஏவல் வினைமுற்றும் இருக்கான். வியங்கோள் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு. ரெண்டே ரெண்டு வகைன்னு சொல்லிட்டாங்க முதல்ல. வினைமுற்று ரெண்டு வகைதான். தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு ரெண்டு வகைதான் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஏவல் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கு. சரி, அது என்னது? ஏவல் வினைமுற்றுனா என்ன? பாடம் படி, ஆர்டர் போடுறது, கடைக்கு போ, இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன. இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. இதுல எங்கேயாவது 6 விஷயங்கள் வந்திருக்கான்னு பாருங்க. சொல்லப்பட்ட ஆஹ் முன்பு சொல்லப்பட்ட தெரிநிலை வினைமுற்று செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஏதாவது இருக்கான்னாக்கா காடை அது எதுவுமே கிடையாது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அது ஒரு ஏவல் பண்றாங்க, ஆர்டர் போடுறாங்க. அப்போ அதுக்கு பேர் ஏவல் வினைமுற்றம். ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளிலும் வரும். பாடம் படி அப்படின்னு சொல்லி நாம ஒருமைக்கும் சொல்லிக்கலாம், பலருக்கும் சொல்லிக்கலாம். கடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் சொல்லிக்கலாம், பல பேரும் சொல்லிக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வார்த்தையை பயன்படுத்தணும். எழுது அப்படிங்கிறது ஒரு, எழுதுமின் அப்படிங்கிறது பன்மையாயிருப்பார். பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் அப்படின்னு வருவது இந்த கால வழக்கம். பன்மை ஏவல் வினைமுற்றுல எழுதுங்கள் அப்படிங்கிறது இன்றைய கால வழக்கம். எழுதுமின் அப்படிங்கிறது பன்மை வழக்கு அன்றைய காலத்தில். அடுத்தது வியங்கோள் வினைமுற்று ஒரு 4 அடிப்படையில் வரும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் அப்படிங்கிற 4 வகைகளில் வந்துட்டு இந்த வியங்கோள் வினைமுற்று வரும். என்ன இந்த வினைமுற்றும் 2 திணைகளுக்கு 2 திணை, அதாவது உயர்திணை அக்கணையும் 5 பால் ஆண் பெண் பலர் ஒன்று பலையும் 3 இடம் தன்மை முன்னிலைப்பதற்கும் காட்டும். இதனுடைய விகுதிகள் வந்துட்டு கா, இய, இயர், அல் என வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 4 வார்த்தைகளை வச்சு நாம ஓரளவுக்கு வியங்கோள் வினைமுற்று கண்டுபிடிச்சிடலாம். அல் வர்றது தொழிற்பெயர் தானே அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? வியங்கோள் வினைமுற்றுக்கு எப்படி வரும்? அல், தல் எல்லாம் எப்படி வியங்கோள் வினைமுற்றுல வரும் அப்படின்னு யோசிக்கணும். கா, இய, இயர் தானே வியங்கோள் வினைமுற்று நாம படிச்சிருக்கோம். அல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் தானே, அல் தல் அப்படிங்கிறது அப்படின்னாக்கா இந்த வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் அப்படிங்கிற இந்த அடிப்படை மூலமாக அல் வந்துச்சுன்னா அது வியங்கோள் வினைமுற்று. தெரிஞ்சுங்க. சரி, இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. வாழ்க, வாழ், ஒழிக, வாழியர் அப்படின்னு ஒரு வியங்கோள் வினைமுற்றுக்கு ஒரு 3 எடுத்துக்காட்டு இருக்கு. வாழ்க அப்படிங்கிறது வாழ்த்துதல், மேல சொல்லப்பட்ட அந்த விழா. ஒழிகனாக்கா வைதல், வைதல் திட்டுறது. வாழியர் அப்படிங்கிறது அதுவும் வாழ்த்துதான். அந்த கா, இய, இயர் அப்படின்னு முடிக்கணும் இல்லையா, அந்த இயர்ல முடிக்கிறதுக்காக வேண்டி வாழியர் அப்படிங்கிற சொல்லு. அந்த ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் என்ன வித்தியாசம்? ஏவல்னா கட்டளை சொல்வது, வியங்கோள் வினைமுற்றுனாக்க இப்ப கா, இய, இயர் வரணும், வாழ்த்தல். அதுக்கு எடுத்துக்காட்டு முன்னிலையில் வருமா. ஏவல் வினைமுற்று முன்னிலை, தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்றோம் இல்லையா, முன்னிலையில வரக்கூடியதுதான் ஏவல் வினைமுற்று. அப்படின்னு என்ன? ஆர்டர், ஒருத்தர் ஆர்டர் பண்றதை முன்னாடி இருக்கணும் தான் நம்ம ஆர்டர் பண்ண முடியும். ஆனா வியங்கோள் வினைமுற்று ஏற்கனவே சொல்லிட்டான், இரு திணை ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாக வரும்னு சொல்லிட்டான். வாழ்க அப்படிங்கறதுல வந்துட்டு முன்னாடி இருக்கவர் தான் வாழ்க்கவா, இல்ல நான் வாழ்க்கவா, நீ வாழ்க்கவா, அவர் வாழ்க்கவா தெரியலையே, எல்லாருக்குமே வாழ்க. அப்போ மூவிடங்களுக்கு வந்துருச்சு. வாழ்க அப்படிங்கிற ஒரு சொல் ஆணை குறிக்கிறதா பெண்ணை குறிக்கிறதானாக்கா எல்லாருக்குமே, ஆண், பெண், பலர், ஒன்று, பல எல்லாத்துக்கும் குறிக்குது. எனவே வியங்கோள் வினைமுற்று. வாழ்க ஆனா பெண்ணா ரெண்டுக்குமே, இருதிணை, உயர்திணை, அகிரிணை ரெண்டுக்குமே வந்துருச்சு. எனவே வியங்கோள் வினைமுற்று. இப்போ ஏவல் வினைமுற்று அடுத்தது பாருங்க விளக்கம். ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கான் ஏவல் வினைமுற்றுல. நீ அப்படின்னு நீ போ அப்படின்னு சொன்னா ஒருத்தனை தான் குறிப்பிடுவோம். நீங்க போங்க அப்படின்னு சொல்றோம், போயிடுங்க அப்படின்னு சொல்றோம்னா ஒரு ஆர்டர் கொடுக்கணும்னா பன்மையை குறிக்கிறோம். ஆனா வியங்கோள் வினைமுற்று அப்படி கிடையாது. ஒருமை பன்மை வேறுபாடு இல்லையாம். வாழ்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஒன்னையும் எடுத்துக்கலாம், பலரையும் எடுத்துக்கலாம். அடுத்தது ஏவல் வந்து கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும், ஆர்டர் மட்டும் தான் பண்ணும் கட்டளை. ஆனா வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த 4 பொருள்களை தான் வியங்கோள் வினைமுற்று உணர்த்தும். அடுத்து ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். ஏவல் வினைமுற்றுல விகுதி இருக்கலாம், இல்லாமையும் போலாம். போய் படிங்க, படிச்சுட்டு வாங்க, ஏதோ ஒண்ணு. இந்த இடத்துல வந்துட்டு நான் சொன்னதுல இப்ப வந்து வினை முற்று வந்துருச்சு, வினை விகுதி வந்துருச்சு.
கல் விகுதி வந்துருச்சு. இப்போ கல் விகுதி இந்த விகுதிங்கிற பெறாமல் கூட வரலாம் அப்படிங்கிறது ஒரு விளக்கம். நான் அதை மறுபடியும் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. ஆனா வியங்கோல் நியமற்று விகுதி பெற்றுதான் வரும். ஏன்னா வாழ்த்தல், வேண்டல், வைதல், விதித்தல் அப்படிங்கிற 4 விஷயம் அப்படிங்கிறதால கண்டிப்பா அங்க விகுதி பெற்றும். அடுத்து தெரிந்து தெளிவோம்ங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் நியமற்று தன்மை இடத்தில் வராது. ஒரே ஒரு ஆர்டர் சொல்லக்கூடிய வேண்டல், விதித்தல். இப்போ விதித்தல்னாக்கா செய்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா? செய்க அப்படின்னு சொல்லும் போது ஆர்டர் பண்றோம். இது நான் செய்கன்னு சொல்லிக்க முடியாது. தன்மை இடத்தில் வராது. விதித்தல் பொருளில் வரும் வினைமுற்று, ஆர்டர்ல வரக்கூடிய வினைமுற்றுகள் தன்னைத்தானே காட்டிக்கொள்ளாது. அடுத்தது இயர் அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டும்தான் உள்ளன. வாழியர் அப்படிங்கிறதும் வாழியல் இதெல்லாம் இல்ல, பயன்பாட்டுல இல்ல. அடுத்தது கற்பை கற்ற பின் நமக்கு பாருங்க, வாழ்க என்னும் சொல்லி 5 பால்களில் 3 இடங்களில் இடம் பொருள் தொடர்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை நீங்களே வந்துட்டு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்ச வேண்டிய விஷயம். இவங்க கொடுத்தாங்க அவன் வாழ்க ஆண் பால்ல கொடுத்தாங்க, நாம் வாழ்க தன்மையை சொல்லியாச்சு, மீதி எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து வந்துட்டு இன்னொரு பகுதி ஒண்ணு மட்டும் பார்த்து முடிச்சுக்கோங்க. எச்சம் அப்படிங்கிறது. எச்சம் அப்படின்னு சொன்னா மிச்சம் அப்படின்னு சிம்பிளா சொல்லணும். எச்சம் மிச்சம். படித்தான், படித்த, படித்து, இந்த சொற்களை பாருங்க. படித்தான் அப்படிங்கிறது வந்துட்டு முடிஞ்சிருச்சு, படிச்சுட்டான், எனவே இது வினைமுற்று. அடுத்தது படித்த, படித்து, இந்த ரெண்டுமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகல. படித்த என்ன, படித்து என்ன அப்படிங்கிறது போல இருக்கு. இப்படி வர்றது எச்சம். இது வந்துட்டு பெயரெச்சம் வினையச்சம் 2 வகை வரும். பெயரெச்சம் சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதுக்கு அகரத்துல முடிஞ்சிருக்கும் ஒரு வார்த்தை. படித்த மாணவன், படித்த அகரத்துல இருந்து பெயரெச்சம். வினையச்சம் ஊலையும் ஈலையும் முடியும். வினையச்சம் படித்து அப்படிங்கிறது வினையச்சம். சரி, இப்ப இங்க எடுத்துக்காட்டு பாருங்க. பெயரெச்சத்துல என்ன வார்த்தை? படித்த என்ற சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுடன் ஒன்றை கொண்டு முடியும். படித்த அப்படிங்கிறது இல்லையா, ஒண்ணு படித்த மாணவன், இல்லதான் படித்த மாணவி, அடுத்து படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு. இது ஏதோ ஒரு பெயர் சொல்லோடு தான் வரும் படித்த அப்படிங்கிறது. இது 3 காலத்துக்கு வரும். பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சம், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம், பாடும் பாடல். அப்படிங்கிறது இந்த இடத்துல எச்சமாக இருந்தாலும் எதிர்கால பெயரெச்சத்தை குறிக்கிறது. பெயரெச்சத்தை தான் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது எதிர்கால பெயரெச்சம் தெரிஞ்சு. தெரிநிலை குறிப்பின் பெயரெச்சங்கள் என்ன? எழுதிய கடிதம். இதில் உள்ள எழுதிய என்ற சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. எழுதிய கடிதம்னாக்கா ஆமா எழுதப்பட்ட, முடிஞ்சு போயிருச்சு. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவது தெரிநிலை பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் என்ன? சிறிய கடிதம். இதுல சிறிய என்ற சொல்லின் செயலையோ காலத்தையோ அறியல, நமக்கு தெரியாது. சிறிய அப்படிங்கிறது வந்துட்டு செயலையோ அல்லது காலத்தையோ நம்ம தெரிஞ்சுக்க முடியல, பண்பு மட்டும் தெரியும். சிறிய பெரிய அப்படிங்கிற பண்பு தெரிய முடியுது. இப்படி செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுவது பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அடுத்தது வினையெச்சம் என்ன? படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களில் ஒன்றை கொண்டு முடியுமா? படித்து அப்படிங்கிற சொல் படித்து முடித்தான், படித்து வியந்தாள், படித்து மகிழ்ந்தார், அப்படி ஏதோ ஒரு ஒண்ணு கொஞ்சம் வச்சுதான் முடியும். இப்ப படித்து முடித்தான், படித்து வியந்தான் வந்துருச்சு. இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். கம்ப்ளீட் ஆயிருப்பாங்க. முடித்தான், சரிங்களா? அந்த அதாவது ஒரு 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 செயலை, தொழிலை கொண்டு முடியக்கூடிய எச்சம் குறிப்பு வினை எச்சம். அது படித்து முடித்தான், படித்து வியந்தான். இதுலயும் பிரிவு பாருங்க. எழுதி வந்தான், தெரிநிலை குறிப்பு வினை எச்சங்கள் பாருங்க. எழுதி வந்தான், இத்தொடரில் உள்ள எழுதி என்ற சொல் எழுதுதல் என்ற செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவா காட்டிருச்சு. ஈல இருந்தாலுமே கூட நாம ஏற்கனவே பார்த்தோம், செயலையும் அதாவது செயலையும் காலத்தையும் தெளிவா காட்டல அப்படின்னு சொன்னாக்கா அது எச்சம், குறிப்பு அப்படின்றது. இங்க குறிப்பையும் காட்டி அந்த எச்சத்தையும் முடிச்சிருச்சு, எனவே இது குறிப்பு வினையெச்சம். இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை. நேரடியாக தெரியற மாதிரி காட்டிக்கலாம் தெரிநிலை. இப்ப மெல்ல வந்தான், இதுல மெல்ல என்ற சொல் காலத்தை வெளிப்படைய காட்டல,
மெதுவா அப்படிங்கிற பண்பை உணர்த்துது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். இந்த இடத்துல ஒரு நல்ல கவனிங்க. மெல்ல வந்தான் அப்படிங்கிறது பெயரெச்சம் கிடையாது. மெல்ல அப்படிங்கிறது ஆகாரத்துல முடிஞ்சிருக்கு, எனவே பெயரெச்சம் தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அடுத்த சொல் வந்தான் இல்லையா? அப்ப அடுத்தது வினை, மெல்ல வந்தான். அப்ப வினைக்கான அந்த மெல்லங்கிறது எச்சமா இருக்கிறதுனால அது குறிப்பு வினையெச்சம். அடுத்தது முற்றெச்சம், கம்ப்ளீட். என்ன? படித்தனள், வள்ளி படித்தனள். கம்ப்ளீட் தான். முற்றெச்சம், அந்த வார்த்தை முடிஞ்சிருச்சு. இத்தொடரில் படித்தனள் என்ற சொல் படித்தாள் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்னா இந்த தொடரில் படித்தனள் என்ற சொல் படித்து அப்படிங்கிற வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். ரெண்டுக்கு வித்தியாசம். வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். வள்ளி என்ற சொல் படித்தாள், அதனால் மகிழ்ந்தாள். அப்ப படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படிங்கிற ஒரு சொல் வந்துட்டு முற்றெச்சம். ஒரே வார்த்தை தான் 2 முறை வருகிறது. அது முற்று எச்சமாக இருக்கிறது. முற்றெச்சம்னு பேர். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. படித்தவள் தான் மகிழ்ந்தாள். அதான் படித்தாள், ஏன்னா அவ மகிழ்ந்தாள். அப்ப அந்த ஒரு எச்சம் முற்றாயிடுச்சு. மறுபடியும் முற்றா முடியும். சரி, அதோட இந்த எச்சம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. அது கற்பை கற்றல். வந்த என்ற சொல்லை பயன்படுத்தி வெவ்வேறு தொடர்கள் எழுதி. எடுத்துக்காட்டு வந்த மாணவன், வந்த மாடு. வேறு வேறு தொடர்கள் நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. வரைந்த என்ற சொல்லை பயன்படுத்தி வேறு வேறு தொடர்கள். வரைந்து வந்தான், வரைந்து முடித்தான். இது இது போல இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே ஒரு முறை மறுபடியும் நீங்க படிச்சு பாருங்க. ஒரு முறை படிக்காம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. அதனால கொஞ்சம் தொடர்ந்து தொடர்ந்து வாசிப்புல இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா இலக்கண பகுதிகள் எல்லாம் விளங்கும். இல்லைன்னாக்கா மறுபடியும்